Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Photoshopல ஒரு vintage color effect எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, vintage color effect மூணே ஸ்டெப்ல ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல நல்ல வார்ம் எஃபெக்டை கொண்டு வந்து அண்ட் அதுக்கப்புறமா கலர்ஸை டீசேச்சுரேட் பண்ணி அண்ட் ஃபைனலாக ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸை மெயின்டைன் பண்ணாலே போதும். நமக்கு தேவையான அந்த விண்டேஜ் கலர் லுக் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறது உண்டு. ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு நியூ செலக்டிவ் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, பட் நாம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தோம்னா ரெட்ஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா லேயர் பேனலில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ லேயர் ஆட் பண்ண கையோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நமக்கு முதல்ல அந்த வார்ம் லுக் தான் தேவை. ஸோ ரெட்ஸில் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது சயன் அண்ட் எல்லோ மட்டும்தான். ஸோ சயன் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். பட் அப்படி கம்மி பண்ணும் போது கவனிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னில் நல்ல வார்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஓகே, ரொம்ப போயிட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 45 இல்லை ஒரு 50 to 45 நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். அண்ட் அதே மாதிரி எல்லோவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்கின்னை கவனிச்சிங்கன்னா நல்ல வார்ம் அந்த கொஞ்சம் அந்த லுக் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்டு. அதுக்கு அடுத்ததாக கலர்ஸில் எல்லோஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த வாட்டி லாஸ்ட் டைம் ரெட்ஸில் வந்து சயன் அண்ட் எல்லோ தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இல்லையா, பட் இந்த வாட்டி சயன் எல்லோ தவிர்த்து மெஜெண்டா அண்ட் பிளாக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஜெண்டாவை கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த லீஃப் ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸ் உண்டு அண்ட் ஸ்கின் டோன்ஸ் மற்ற ஏரியாஸ்லேயும் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ பிளாக்கையும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தோம்னா நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் இன்னும் அந்த வார்ம் லுக் பார்த்திங்கன்னா இன்னும் பாப்பப் ஆகலை. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எல்லோஸ்லேருந்து டேரெக்டாக நியூட்ரல்ஸ்குள்ளே போயிடலாம். நல்லா கவனிங்க, இங்கே சின்ன சின்ன வேல்யூ, அதாவது 1, 2, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவில் கூட பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் உண்டு. ஸோ அதனால் மைன்யூட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். லைக் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சயன் கொஞ்சம் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நீங்கள் போயிட வேண்டாம், லைக் 15, 20 அந்த மாதிரிலாம் போயிட வேண்டாம். 10க்குள்ளே முடிஞ்சால் ஒரு 5க்குள்ளே கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கிறது உண்டு. அண்ட் எல்லோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ தான் அந்த க்ரீன் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வார்மாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக கலர்ஸில் பார்த்தோம்னா பிளாக்ஸ் உண்டு. ஸோ அதில் சயன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஹேர்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல கலர்ஸ் வைப்ரண்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த வார்ம் எஃபெக்ட் கிடைக்கிறது உண்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தோம்னா நமக்கு அந்த நல்ல வார்ம் லுக் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ இப்போது அந்த செகண்ட் ஸ்டெப் கலர்ஸோட சேச்சுரேஷன் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். ஸோ அதனால் சேம் ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஹியூஸ் சேச்சுரேஷன். ஸோ டிஃபால்ட்டாக மாஸ்டர்ஸ் உண்டு, நாம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வார்ம் கலர் இருக்கிறதுக்கு அந்த ரெட் பார்த்திங்கன்னா முக்கியமாக தேவை. ஸோ ரெட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக ரெட்டை விட்டுட்டு எல்லோஸ்க்கு மற்ற கலர்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம். ஸோ எல்லோஸோட சேச்சுரேஷன் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேச்சுரேஷன் அதிகப்படுத்தலை, ஸோ டீசேச்சுரேட் தான் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நம்ம அதை லெவலை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எல்லோஸ்க்கு மட்டும் கொஞ்சம் லைட்னஸ் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். மேபி மற்ற கலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவசியம் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு அந்த பேல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ அப்போ ஃப்யூச்சரில் நம்ம அடுத்ததில் கலர் பேலன்ஸ் பண்ணும்போது இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் நல்லா உண்டு. ஸோ க்ரீன்லலாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எல்லோவில் எந்த சேச்சுரேஷன் வேல்யூ வச்சோம், -65. ஸோ -65 நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த கலர்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன்ஸ்லேயும் பார்த்தோம்னா சேச்சுரேஷன் லெவலை மட்டும் என்ன பண்ணலாம்னா -65க்கு என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஈவன் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ -65. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு சயான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து -65 என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா ப்ளூஸ், மெஜெண்டா தேவையில்லை. ஸோ அதனால் இதை மட்டும் -65ல் நம்ம என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணிப்போம். அண்ட் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ லேயர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்டிவ் கலர் லேயர் வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஹியூ சேச்சுரேஷன். ஏன் ப்ரோ, முன்னாடியே நம்ம சேச்சுரேஷன் லெவல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செலக்டிவ் கலர் நம்ம அந்த லேயரை யூஸ் பண்ணியிருக்க கூடாதா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லேயரை லைட்டாக மாற்றி பாருங்களேன். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பாருங்கள், அங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இந்த லேயரோட ஆர்டர் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், மாற்ற வேண்டாம். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸோ இதே ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான அந்த விண்டேஜ் லுக்லேயே கிடைக்கிறது உண்டு.
அண்ட் அடுத்ததாக கலர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ஸில் டிஃபால்ட்டாக மிட் டோன்ஸ் உண்டு, நாம் ஷேடோஸ் என்ன பண்ணுவோம் எடுத்துப்போம். ஸோ ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் ரெட் வந்து நமக்கு தேவை, அதனால தான் ரெட்டை நம்ம அங்கே எதுவுமே பண்ணல. ஸோ கொஞ்சம் நம்ம இந்த ஷேடோஸில் ரெட்டை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்ரல்ஸ் மாதிரி தான் இங்கே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைன்யூட்டாக ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ அதனால் மைன்யூட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகப்படுத்துங்க. ஸோ அப்போ நமக்கு இன்னும் ஒரு வேல்யூ லைக் 4 இருந்தால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் எல்லோ ப்ளூவில் கொஞ்சம் நம்ம எல்லோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த சப்ஜெக்டோட அந்த ஸ்கின் டோன்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உண்டு, ரொம்ப அதிகமாக வேண்டாம், சேம் 4 வேல்யூவே இருந்தாலே அது ஓகே தான். ஸோ ஷேடோஸில் சயன் ரெட் அண்ட் எல்லோ ப்ளூ இதான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஹைலைட்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா சயன் ரெட்லேயும் சேம் வேல்யூ தான் கொடுக்குறோம். ஸோ அங்கே +4 கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த +4 என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். மேபி எல்லோ வந்து கொஞ்சம் இங்கே என்ன பண்ணலாம்னா டபுள் த அமௌண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் -4 அங்கே கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ -8 என்ன பண்ணலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த வார்ம் அண்ட் பேல் லுக் பார்த்திங்கன்னா இருக்குது. கொஞ்சம் ப்ளூஸை கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த விண்டேஜ் லுக் பர்ஃபெக்டாக உண்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கர்வ்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கர்வ்ஸில் RGBயில் டைரெக்டாக நீங்கள் ப்ளூ எடுத்துக்கங்க. கொஞ்சம் ப்ளூவை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உண்டு. ஸோ இப்போது லேயர்ஸ் பேனலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த 4 லேயரையும் ஜஸ்ட் நம்ம Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மற்ற இமேஜஸ்லலாம் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேணும், விண்டேஜ் லுக் வேணுங்கிற பட்சத்தில் விண்டேஜ் கலர் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் இந்த குரூப்பை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக Ctrl+V கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நமக்கு அந்த விண்டேஜ் கலர் கிரேடிங் பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிறது உண்டு. ஸோ ஜஸ்ட் Ctrl+C அண்ட் இங்கே Ctrl+V. மற்றபடி தேவைன்னா ஒப்பாசிட்டி லெவலில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப இந்த இமேஜுக்கெலாம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அதை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.